அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஒவ்வொரு தனி மனிதனும் தான் அன்றாடம் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ளுகின்ற சாமர்த்தியங்கள் தனக்குள்ளேயே இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை தீவிரமாக விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி. இப்ப நீங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டைமென்ஷன்லயும் நாம இங்க பேசிட்டோம். பணம் சார்ந்து, உறவு சார்ந்து, தொழில் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, சமூகம் சார்ந்து எல்லாம் நாம பேசிட்டோம். நேற்று நம்ம என்ன பேசணும்னா ஓவராலா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல மேம்படுத்துறதுக்கான விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். அதோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற சாமர்த்தியங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டு தானே? நீங்க தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் குறைய குறைய உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இந்த ப்ரொடக்டிவிட்டி லெவலை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு 3 விஷயம் இன்வால்வ் ஆகும். வாட் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? திங்க் பண்ணி பாருங்க. ப்ரொடக்ஷன் நம்ம எதை சொல்றோம், ப்ரொடக்டிவிட்டின்னு எதை சொல்றோம்? வாட் இஸ் ப்ரொடக்ஷன், வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? எதை நீங்க ப்ரொடக்ஷன் சொல்றீங்க, எதை நீங்க ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றீங்க? ஓகே, இப்படி வச்சுக்கங்களேன். உங்களுக்கு இப்போ எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். அதை டீட்டெயில்டா போய் தேட வேண்டாம். ப்ரொடக்ஷன்னா எவ்வளவு தயாரிக்கிறீங்கிறது. ப்ரொடக்டிவிட்டின்னா நீங்க தயாரிக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி என்னங்கிறது. இப்படி வச்சுக்க. இப்ப என்னுடைய கெப்பாசிட்டி ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். ஆனா நான் ப்ரொடியூஸ் பண்றது 1000. இப்ப புரியுதா உங்களுக்கு? ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? என்னால 5000 தயாரிக்க முடியும். எஃபிஷியன்சிங்கிறதும் சொல்லலாம். பட் நான் பேசுற ப்ரொடக்டிவிட்டிங்கிறது எஃபிஷியன்சிய நீங்க வென் another force involved in production, it is called efficiency. இதுல another force எதுவும் இன்வால்வ் ஆகல. கெப்பாசிட்டியை மட்டும் நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க உங்க கம்பெனியினுடைய எஃபிஷியன்சி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது அன்லஸ் அதர்வைஸ் யூ ஹேவ் யுவர் மேன் பவர். நீங்க உங்களுடைய மெஷினரியை வச்சு ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு சொல்லலாம். இப்போ எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா எஃபிஷியன்சி பத்தி நம்ம பேசலாம். அப்போ அதோட கெப்பாசிட்டி ப்ரொடக்டிவிட்டி. அப்ப அந்த கெப்பாசிட்டியில என்ன இன்வால்வ் ஆகுது? நீங்க இப்போ நான் என்ன சொல்றேன், என்னோட பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பொட்டன்ஷியல்னா உங்களுடைய திறமை, உங்களுடைய பாசிபிலிட்டி. அந்த பாசிபிலிட்டியை தான் நாம இன்னைக்கு பேசணும். நீங்க எந்த அளவுக்கு பாசிபிளா இருக்க போறீங்க, அதான் நம்ம இங்க ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுல உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க ஃபோக்கஸ், இது 3 தான் இன்வால்வ் ஆகும். யுவர் டைம், யுவர் எனர்ஜி அண்ட் யுவர் ஃபோக்கஸ். நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க, எந்த அளவுக்கான எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்கு? இப்ப கரெக்டான டைமை நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க, ஸ்பெண்ட் பண்றீங்க, சரியான அளவு எனர்ஜியை கொடுக்குறீங்க, ஆனா ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்க அதுல ரீச் ஆக முடியாது. எனர்ஜி கரெக்டா கொடுக்குறீங்க, ஃபோக்கஸ் இருக்குது, ஆனா டைம் இல்லை அப்படின்னாலும் கிடையாது. ஃபோக்கஸ் இருக்கு, டைம் இருக்கு, ஆனா எனர்ஜி இல்லை அப்படின்னாலும் இல்லை. அப்ப பாருங்க, டைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எனர்ஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபோக்கஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப டைம் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டைம் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான். இதை கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப ஹவு யூ யூட்டிலைஸ் யுவர் டைம் அப்படின்னு கேட்டா, நான் ரொட்டீனா கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சு இதை பண்ணுவேன், ரொட்டீனா நான் 10 மணிக்கு என் கிளைண்ட்டை பார்த்துருவேன், அப்படி இல்லை. அது இல்லை. பிசினஸ்ல அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அப்ப வேற எது முக்கியம் அப்படின்னு கேட்டா,
கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல நீங்க செய்யற வேலை கண்டினியூஸா இருக்கும். அதுதான் டைம். ஸோ கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இருக்கணும், அது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கணும். நான் வந்து ஆபீஸ்க்கு போறேன், நான் பஞ்சுவல், நான் டைமுக்கு போயிடுவேன், நீங்க எதை சொல்றீங்க? கண்டினியூஸா நீங்க அப்படி போற ஆளா இருந்தாதான் நீங்க பஞ்சுவல்னு சொல்லுவீங்க. ஒரு நாளைக்கு நீங்க போயிட்டு பஞ்சுவல்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க எதை டைமுக்கு நீங்க செய்யறீங்க அல்லது நீங்க டைம்லி நீங்க இன்வால்வ் பண்றதா நீங்க சொன்னீங்கனாலும் அதை நீங்க கண்டினியூஸா பண்றதா இருக்கணும். கண்டினியூஸ் ப்ரோக்ரஸா இருக்கணும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ். சரி, இப்போ ஒரு பிராக்டிக்கலா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்களா? இப்போ நான் சொல்றேன், சார் நான் காலையில நேரத்துல எந்திரிக்கணும்னு நான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியவே மாட்டேங்குது. நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. நான் எப்ப முடியலன்னு சொல்றேன்? நான் எந்திரிக்க ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் நான் முடியலன்னு சொல்றேன். ஆக்சுவலா நீங்க எப்படி ட்ரை பண்றேங்கிறது எதை சொல்றீங்க? நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் டெட்லைன் வச்சுக்கிட்டு அந்த 2 நாள் 3 நாள்ல நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அந்த 2 நாள் 3 நாள்ல உங்களால முடியலங்கிறத முடியலன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா டைம்ங்கிறது என்னன்னா, எந்திரிக்கிற வரைக்கும் நீங்க அதை ட்ரை பண்ணணும். 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 2 வருஷம் இல்ல. அதை செயல்பாடு செய்யற வரைக்கும் நீங்க எஃபர்ட்டை போடணும். அதுதான் கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ். தொடர்ந்து அது நடக்கிற வரைக்கும் செய்யறதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ். வேர் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் நேரம் ஏற்படும் போதெல்லாம், அவசியம் ஏற்படும் போதெல்லாம், தேவை ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் டைம் அப்படிங்கிறது. கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ், நிகழ்கால செயல்பாட்டு முறை, அதான் கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ். எனர்ஜிங்கிறது எதை சொல்றேன்னா, எபிலிட்டி டு பர்ஃபார்ம். உங்களால பர்ஃபார்ம் பண்றதுக்கான எபிலிட்டி டு பர்ஃபார்ம் இஸ் கால்ட் எனர்ஜி. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் அன்இன்டரப்டட் அட்டென்ஷன், தடைப்படாத தீவிரம். அதுதான் ஃபோக்கஸ். கொஞ்சம் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா கவனம் சிதறாமல் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கேமரா ஆன் பண்ணி அட்டன். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் அன்இன்டரப்டட் அட்டென்ஷன், தடைப்படாத தீவிரம். இப்ப இது 3 நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் என்னோட பிசினஸ்ல நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன். இப்படி வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்போ பிசினஸை டெவலப் பண்ணணும், எனக்கு கடன் இருக்குது, இந்த கடனை நான் அடைக்கணும். ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்க இது எப்படி இந்த ப்ரொடக்டிவிட்டியை உங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் எப்படி அப்ளை பண்றதுன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எனக்கு பண பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, இதை நான் கடனை அடைக்கணும், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலா கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் நான் கடன் அடைக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வருமானத்தை வச்சுதான் என்னால வழிநடத்த முடியாம நான் கடன் வாங்கியிருக்கேன். அப்ப இருக்கிற வருமானத்தை வச்சு கடன் அடைக்க முடியாது இல்ல. அப்ப நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும் இல்ல. அப்ப பண பிரச்சனைக்கு தீர்வு என்ன? நான் சம்பாதிக்க வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். சரி, அதுல இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க எப்படி பண்றது? பணம் சார்ந்த இஷ்யூல பணம் சம்பாதிப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு இந்த டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது சொல்றேன் பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? கடன் அடைக்கணும்னா சம்பாதிக்கணும். என்னோட லைபிலிட்டில இருந்து நான் வெளியே வரணும்னா சம்பாதிக்கணும். நான் சம்பாதிக்கணும்னா என்னுடைய ஒவ்வொரு நேரமும் கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இந்த எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா இல்லைங்களா? கடங்கானுக்கு பதில் சொல்றாங்கிறது ஒரு வேலையை பண்றேன், நான் தொழிலா செய்யறதுக்கு முயற்சி பண்றதுக்கு நேரத்தை ஒதுக்குறேன், வேற என்ன பண்ண முடியும்னு தேடுறதுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. நீ சம்பாதிக்கிறதுக்கான நேரமா நான் என்ன ஒதுக்குனேங்கிறது இங்க கேள்வி. வாட் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு ஏர்ன் இஸ் மேட்டர்ஸ். ஆனா பல நேரங்கள்ல நாம சமாளிக்கிறதுக்கு தான் நேரத்தை ஒதுக்குறோம், பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு தான் நேரத்தை ஒதுக்குறோம். We are not spending the time to create something which will give you money. நீங்கள் ஏர்ன் பண்றதுக்காக, சம்பாதிப்பதற்காக ப்ரொடக்டிவிட்டியா நீங்க உங்க நேரத்தை ஒதுக்குவது குறைவாக இருக்கிறது. அது என்னது? கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ். நிகழ்காலத்துல கடன் இருக்குது, இத நீங்க மேல வளர்றதுக்கு, நீங்க இத வருமானம் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க?
அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்றத பண்ணி பாருங்க, ஒரு சேஞ்ச் இருக்குங்க எல்லாருக்குமே. ஒரு 9 டேஸ்க்கு மெயின்டைன் திஸ் ஃபார் 9 டேஸ். ஒரு டைம் சார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. 9 டேஸ்க்கு டைம் டைம் சார்ட் மெயின்டைன் பண்ணுங்க. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 3:30 போட்டுக்கோங்க. 3:30க்கு எந்திரிச்சுக்கோங்க. 4 o'clockல இருந்து 4 to 5 என்ன பண்ணீங்க? 5 to 6 என்ன பண்ணீங்க? 6 to 7 என்ன பண்ணீங்க? 7 to 8 என்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு டைம் சார்ட் போட்டு ஒரு 9 டேஸ்க்கு ரொம்ப பெரிய எல்லாம் வேண்டாம். ஒரு 9 டேஸ்க்கு இதை மெயின்டைன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மணி நேரமும் என்னெல்லாம் வேஸ்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல எங்க நீங்க மிஸ் பண்றீங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எங்க மிஸ் ஆகுதுங்கிறது இந்த டைம் சார்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நைட்டு தூங்க போகும் பொழுது நான் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கினேன்? இங்க இந்த வேலை, இந்த வார்த்தை மறந்துடக்கூடாது. கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இந்த எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க இப்ப நிகழ்காலத்துல இருந்து முன்னேறுவதற்கு, சம்பாதிப்பதற்கு இந்த நேரத்தை எவ்வளவு நேரம் இன்று ஒதுக்குனீர்கள்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை நீங்க ஒதுக்குனீங்க? ஐம் ஆஸ்கிங் ஃபார் ஏர்னிங். ஆனா நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் ஒதுக்குறோம், சப்போர்ட் பண்றதுக்கு ஒதுக்குறோம். ஒவ்வொன்றுக்கா இருக்கு. ஆனா நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஒதுக்குறதே இல்லை. இப்ப புரியுதுங்களா? வாட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரொடக்டிவிட்டியில உங்க டைம் எங்க எப்படி இன்வால்வ் ஆகுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எனர்ஜி. எனர்ஜி எபிலிட்டி டு பர்ஃபார்ம். எப்படி? பணம் சார்ந்த விஷயத்துல எபிலிட்டி டு பர்ஃபார்ம்ங்கிறது எப்படி? எது எனர்ஜி? பணம் சார்ந்த விஷயத்துல கடன் அடைக்கிறதுக்கு எது எனர்ஜி? பணம் சார்ந்த விஷயத்துல கடனை அடைக்கிறதுக்கு எது எனர்ஜி? டயர்ட் ஆகாம ஒர்க் பண்றதுக்கு பேர் எனர்ஜியா? கிடையாது. இட்ஸ் நாட் தட். இட்ஸ் நாட் தட். நீங்க டயர்ட் ஆகாம வேலை செய்யறதுக்கு பேர் எனர்ஜி கிடையாது. அப்ப எனர்ஜினா என்ன? எபிலிட்டி டு பர்ஃபார்ம். உங்களால பர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எப்படி? உங்களுடைய எபிலிட்டிய நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்க. நான் என் தொழில டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு மணி நேரம் செலவிடுறேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் சூட்சமத்தை நீங்க புடிச்சிருவீங்க. நான் என்னுடைய தொழில சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு மணி நேரம் வேலை செய்யறேன். இப்ப நான் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பேன்? என்னுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு நான் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சிருப்பேன்? அதில் ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் சார். ஓகே. அதாவது நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சா கூட, அதாவது நான் மத்ததெல்லாம் கால்குலேட் பண்ணி 1 ஹவர் நான் குவாலிட்டி எடுத்தா கூட, அந்த 1 ஹவர்லயும் நான் ப்ரொடக்ஷனுக்காக 20 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணிருப்பேன் அப்படின்னு நம்மளால ஒத்துக்க முடியுது. கண்டினியூஸா நம்மளால 1 ஹவர் கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது. இப்ப அதுவே நான் ஒரு டீமை பில்ட் பண்றேன். எனக்கு கீழே ஒருத்தர் ஒர்க் பண்ண வைக்கிறேன். இல்லைன்னா எங்கூட ஒரு பார்ட்னரை நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன். இல்லைன்னா என்னோட ஒரு கோ ஒர்க்கரை நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன். அப்ப 2 பேரும் சேர்ந்தா எவ்வளவு நேரம்? மல்டிபிள் ஆகும். ஒருத்தருக்கு 1 மணி நேரம்னா 2 பேர் சேரும்போது 2 மணி நேரமா? அதாவது 9 to 10 ஒரே டைம் தான். ஆனா இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? எபிலிட்டி டு பர்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல? நான் தனியா ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்பெண்ட் பண்ற 1 மணி நேரம் எங்கூட இன்னொருத்தர் இருக்கும்போது 9 to 10 2 மணி நேரம் தானே. எபிலிட்டி டு பர்ஃபார்ம் இஸ் 2 hours. இப்ப எங்கூட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. என்னோட எபிலிட்டி டு பர்ஃபார்ம் இஸ் 3 hours. எங்கூட ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க. 10 பேர் என் ஸ்டாஃப்ஸா இருக்கிறாங்க. என்னோட எபிலிட்டி டு பர்ஃபார்ம் எத்தனை பேர்? 1 மணி நேரத்துல என்னுடைய எபிலிட்டி எவ்வளவுங்க? 10 மணி நேரம். இப்ப புரியுதா புரியலையா? Did you got the point or not? நீங்க தனியா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ற நேரத்துல நீங்க செலவிடுற 1 மணி நேரம், உங்க கூட ஒரு டீம் இருந்தா அதே 9 to 10 10 மணி நேரம். கரெக்ட்டுங்களா? சார் நான் சேலரிடு பர்சன், நான் வேலைக்கு போறேன், நான் எப்படி ஒரு டீமை வைக்கிறது? நான் எப்படி? சி, நீங்க வேலைக்கு போறீங்க, சேலரிடுன்னா நிறைய பேஷனபிள்
நீங்க பாசிவ் இன்கமுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. உங்க ஐடியாவை பணமா மாத்தலாம், உங்களுடைய நாலேஜை பணமா மாத்தலாம், உங்களுடைய டைமை கூட பணமா மாத்தலாம், உங்க ஸ்கில்ல பணமா மாத்தலாம். இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வைராகியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வைராகியா வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் ஏர்னிங் பார்ட் ஆன் அ சிஸ்டமேட்டிக் வே. வைராகியான்னு ஒரு கிளாஸ் இருக்கு. பட் இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்க எனர்ஜிங்கிறது நீங்க ஒரு ஆள் 9 to 10 ஒர்க் பண்றதுக்கும் உங்க கூட இன்னொரு 10 பேர் ஒர்க் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் எபிலிட்டி டு பர்ஃபார்ம். நேரம் 1 மணி நேரம் தான், ஆனா கெப்பாசிட்டி எபிலிட்டி மாறுபடுகிறது. இப்ப அடுத்தது ஃபோக்கஸ், ஆக்ட் ஆஃப் அன்இன்டரப்டட் அட்டென்ஷன். தடைபடாம தீவிரத்தோடு செயல்படுகிறீர்களா? எப்படி சார், காலையில நான் நேரத்துல எந்திரிக்கணும்னு நினைச்சு நான் படுத்துறேன், ஆனா காலையில அலாரம் அடிக்கும் போது 20 தடவை நான் ஸ்னூஸ் பட்டனை தட்டுறேன். இப்ப எங்க போச்சு தீவிரம்? நேரத்துல எந்திரிக்கணுங்கிற தீவிரம் சாரி தடைப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த இடத்துல தடைப்பட்டுச்சு இல்ல, சரி அப்புறம் எந்திரிச்சுக்கலாம். அப்புறம் எந்திரிச்சா நீங்க 10 தடவை தட்டினீங்கன்னா, ஸ்னூஸ் பட்டனை தட்டினீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் தடைபட்டிருக்குன்னு தானே அர்த்தம். தடைப்படாத தீவிரத்தோடு இருக்கும். இப்ப டைம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, எனர்ஜினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபோக்கஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப டைம் இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஆனா ஃபோக்கஸ் இல்லைன்னா நீங்க இன்எஃபிஷியன்சியோட செயல்படுறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆனா இன்எஃபிஷியன்டா இருக்கீங்க. எனர்ஜி இருக்குது, ஃபோக்கஸ் இருக்கு, ஆனா டைமை நீங்க கரெக்டா பண்ணல அப்படின்னா நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிரீங்கன்னு அர்த்தம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஆனா சாயங்காலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, வேலையும் முடிஞ்சிருக்காது. பட் யூ மேட் பி வெரி பிஸி. ஃபோக்கஸ் இருந்திருக்கும், டைம் இருந்திருக்கும், ஆனா எனர்ஜி இல்லை அப்படின்னா நீங்க இன்எஃபெக்டிவ்னஸோட இருப்பீங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ப்ரொடக்டிவ், உங்க டைம், உங்க எனர்ஜி, உங்க ஃபோக்கஸ் எல்லாமே பாசிட்டிவ் எண்டில் கரெக்டா நீங்க செயல்படுத்தினீங்கன்னா யூ வில் ஹேவ் a high productivity. Is it clear? சரி, இப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸுக்கு லெட் மீ டேக் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். யாருக்காவது உங்களுடைய லைவ், உங்களுடைய ரியல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இப்ப எப்படி, எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்றீங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ரூட் காஸ் பிடிச்சு கொடுக்குறேன். யூ நரேட் மீ யுவர் ப்ராப்ளம். உங்க ப்ரொடக்டிவிட்டி எங்க லேக் ஆகுது, டைம்லயா, எனர்ஜிலையா, ஃபோக்கஸ்லயாங்கிறத நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரேன். இஃப் யூ வாண்ட் டு நோ, நீங்க வந்து இந்த கான்வர்சேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இஃப் எனிபடி வாண்ட் டு நோ, நீங்க வாலண்டியரா பேசலாம். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குருஜி நான் பேசலாமா? வணக்கம், பேசுங்க பேசுங்க. பேசுங்கம்மா, நீங்க பேசுங்கம்மா, நான் பேசுறேன். ரைட் சார், எனக்கு எனர்ஜி தான் சார், எனர்ஜி தான் இருக்குங்க சார். மார்னிங் இப்போ 3 o'clock எழுந்து நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபீஸ்ல இருந்து வந்த பிறகு அந்த எனர்ஜி அப்படியே டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கை நம்ம ப்ரொடக்டிவிட்டியா பண்ண முடியல. இப்ப நான் ஒர்க் பண்றேன் சிஸ்டர். முதல்ல நான் இவரோட ஒர்க் பண்ணிடுறேங்க, சூர்யா சாரோட ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் உங்க கூட நான் ஒர்க் பண்றேன். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த கான்செப்ட், ப்ரொடக்டிவிட்டி கான்செப்ட் நீங்க புரிஞ்சுட்டீங்களா சூர்யா பிரதர்? ஆக்சுவலா குருஜி, இப்போ வந்து நீங்க சொல்றபடி நான் வந்து என்னோட ரெகுலர் ரொட்டீன் 3 o'clock, மதியம் மட்டும் ஒரு 2 to 3 தூக்கம், நைட்டு 8 o'clock வரைக்கும், 8:30 வரைக்கும் ஒர்க்கு. நீங்க சொன்ன மாதிரி என்ஹான்ஸ்டா ஒரு 45 பேர் இருக்காங்க. இப்ப நான் கொடுக்குற அவங்க 45 பேருக்கும் ஒர்க்கு வந்து நான் மார்க்கெட்ல ஜென்ரேட் பண்ணி அவங்கள ஒர்க் கொடுக்குறேன், எடுக்கிறேன். அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்றப்போ, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்றப்போ, என்னதான் எஃபர்ட் போட்டு எவ்வளவுதான் ஆர்டர் வேல்யூ எடுத்தாலுமே பட் என்னால வந்து அதை ரீச் பண்ண முடிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ஓவர் ஹெட்ஸ் என்னால என்னோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதே ஒழிய மத்த சுத்தி இருக்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதுவுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பியாண்ட் மை லிமிட். அப்போ நம்ம என்ஹான்ஸ் ஸ்டாண்ட் நீங்க சொன்னீங்க, நம்ம 40 ஒரு ஆள் வந்து இப்போ நம்ம என்னோட ஃபேக்டரிஸ் காலையில் 7 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பேட்ச் வந்து 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பேட்ச் வந்து 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிச்சிருவாங்க. அப்போ என்ஹான்ஸ் ஸ்டாண்ட் இவ்வளோ 43 பேர் இருந்துமே வந்து
என்னன்னா என்னால கரெக்டா ஏன் ரீச் பண்ண முடியல, அவங்கள கரெக்டா ஆர்கனைஸ் பண்றேன், கரெக்டா ப்ரொடக்ஷனுக்கு இமேஜஸ்ல இருந்து டயக்ராம்ஸ்ல இருந்து எல்லாமே நானே வந்து டீம் வச்சிருக்கேன், செஞ்சு கொடுத்துறேன். டிக்டேட் பண்ணா செய்ய ஆள் இருக்கு, ஆனால் ரீச் பண்ண முடியல ஏன்? இல்ல இப்ப ரொம்ப சிம்பிள் பிரதர். நான் ஒரு கால்குலேஷன் மெத்தட் கொடுக்குறேன், இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, ஒரு இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மொத்த சேல்ஸ் எடுத்துக்கங்க, டர்ன் ஓவர் எடுத்துக்கங்க. அதுதான் உங்க கம்பெனியினுடைய ஆப்ரேட்டிங் டர்ன் ஓவர், கரெக்டுங்களா? யுவர் டோட்டல் டர்ன் ஓவர் எடுத்துக்க. உங்க டோட்டல் டர்ன் ஓவர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போடுங்களேன். உங்களையும் சேர்த்திக்கங்க, உங்களையும் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் சேர்த்துக்கங்க. எவ்வளவு வருது? வாட் இஸ் யுவர் டர்ன் ஓவர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் போடுங்க. எல்லாருமே இதை கவனிங்க, இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னோட டர்ன் ஓவர் வந்து 5 crores சாமி. ஓகே, 5 crore டிவைடட் பை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி டிவைட் பை 43. டிவைட் பை 43னா 1,01,162 790 1 10 100 1000 10,000 லட்சம் 10 11,62,790 வருது. 43 நம்ம கிட்ட இருக்கிற பர் பர்சனுடைய கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி எவ்வளோ? 11,43,000. கரெக்டுங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது சாமி. நான் 5 கோடி டர்ன் ஓவர் பண்றேன், 43 பேர் ஒர்க் பண்றாங்க, 43 பேரும் சேர்ந்து 5 கோடியை உருவாக்கணும். அப்போ ஒரு ஆள் எவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிள்? 11,43,000க்கு ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள், கரெக்டுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் வந்து 11,43,000 கான்ட்ரிபியூட் பண்றாரு. அப்ப 43 பேரும் சேர்ந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அது 5 கோடியா போகுது. இப்ப எனக்கு என்ன தேவை? இந்த 5 கோடி இன்க்ரீஸ் ஆகணுமா? என்ன தேவை எனக்கு? 5 கோடி இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லாட்டினா அந்த 5 கோடியில இருக்க மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகணும். நீங்க வந்து இல்ல, நம்ம ப்ரொடக்ஷனவே ஃபோக்கஸ் பண்ணும். ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். நீங்க இப்ப எது நடந்தாலும் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும் தானே. நீங்க டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆனாலும் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். இஃப் யூ ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் பாலிசி இன் யுவர் சேல்ஸ், நீங்க வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் பொருளை விற்காம நான் ஒரே ஸ்டாண்டர்ட் பாலிசி வச்சிருந்தேன்னா டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா கரெக்ட் தானே? நம்ம அப்படி வச்சுக்குவோம். இப்ப டர்ன் ஓவர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்னு விரும்புறீங்க நீங்க? ஒரு 6.5 crores. ஓகே, இப்ப அப்படி போடுங்க. 6.5 டிவைடட் பை 43 போடுங்க. டோட்டல் எம்ப்ளாயி போடுங்க. எவ்வளவு வருது? ஒரு கோடியே 51 லட்சத்தி 1 crore 57 lakhsங்களா? ஒரு நிமிஷம் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 15,11,627 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். சரி, நான் வந்து 15 லட்சம் ரூபாய் ஆவரேஜா எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒர்க் பண்றவரு ஒருத்தர் வந்து 15 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா நான் 6 கோடி டர்ன் ஓவர் பண்ணலாம். நல்லா கவனிங்க. இஸ் இட் கிளியர்? என் கூட இருக்கிறவரு ஒரு 15 லட்சம் ரூபாய் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா நான் 6 கோடி மந்த் எண்ட்ல டர்ன் ஓவர் பண்ணலாம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இயர் எண்ட், இது மந்த் டர்ன் ஓவர் கிடையாது, இயர்லி டர்ன் ஓவர். இயர்லி தான் நான் சொல்றேன். டர்ன் ஓவர் வந்து நம்ம இயர்லி தான் பேசுறோம். ஓகே, இப்ப ஒருத்தர் 15 லட்சம் ரூபாய் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒருத்தர் வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப மாசம் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்? ஆவரேஜா 1,10,000 ரூபாய். கரெக்டுங்க? இல்ல, ஆவரேஜா 1,10,000, இது 1,15,000 எப்படி வச்சுக்கோங்க. ஆவரேஜா 1,20,000 வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு 1,20,000 எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, என்னுடைய ப்ரொடக்டிவிட்டிங்கிறது அவர்கிட்ட இருந்து 1,20,000 கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கா? இதான் என்னுடைய அடிப்படை கேள்வி, பேசிக் கொஸ்டின். இப்ப அந்த எபிலிட்டி இருந்தா தானங்க அவர் 1,10,000 கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி இருக்கணும். எபிலிட்டிங்கிறது என்னங்க? நீங்க 1,10,000 ரூபாய்க்கு உண்டான பொருளை தயாரிக்கிற ஸ்கில் அவர்கிட்ட இருக்கணும், நாலேஜ் அவர்கிட்ட இருக்கணும், அதுக்கான டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டா இல்லையா?
ஆமா. அப்போ ஒருத்தர் எத்தனை நாள் லீவ் போடாம மினிமம் வந்தா, என்னென்ன ஸ்கில்ல மினிமம் வச்சிருந்தா, எந்தெந்த நாலேஜ மினிமம் வச்சிருந்தா 1,10,000 ஏர்ன் பண்ண முடியுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். நீ மினிமம் இத்தனை நாள் வந்திருக்கணும், மினிமம் இந்த ஸ்கில் இருக்கணும், மினிமம் இந்த டைம், இந்த நாலேஜ், இந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட இருக்கணும். அது அவரு ஃபுல்ஃபில் பண்றாரான்னு நான் வெரிஃபை பண்ணேன். இப்ப நான் என்ன பண்றேன், வேக்கண்ட் ஆகுது, யாரையோ வேலைக்கு எடுக்கிறேன், ஏதோ அனுபவம் எடுக்குதுன்னு இருக்கிறேன். ஆனா என்கிட்ட என்ன மினிமம் தேவையோ அது அவர்கிட்ட இருக்கா? இதுதான் ஸ்கில் மேட்ரிக்ஸ்னு பேர். இதுக்கு பேரு ஸ்கில் மேட்ரிக்ஸ்னு பேர். ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெக்டட் ஸ்கில்லும் எம்ப்ளாயிஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்லும் மேட்ச் ஆகும். எப்படிங்க? நிறுவனத்தால் எதிர்பார்க்கப்படுகின்ற திறமையும் தொழிலாளிகளின் செயல்படுகின்ற திறமையும் ஊர் புள்ளியில் சந்திக்க வேண்டும். அப்பதான் இந்த ப்ரொடக்டிவிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன வேணுங்கிறத எக்ஸ்பெக்டட ரெடி பண்ணிட்டு, என்ன இருக்குங்கிறத நீங்க எவாலுவேட் பண்ணி, இது மேட்ச் ஆகிற மேன் பவர் மட்டும் வச்சுக்கிட்டு மேட்ச் ஆகாத மேன் பவர் எல்லாம் நீங்க ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி இந்த டேர்ம்ல நீங்க அவரை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப நீங்க எங்க லேகா இருக்கிறீங்க? டைம்லயா, எனர்ஜிலையா, போக்கஸ்லயா? இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல இது மூணுல நீங்க எங்க லேகா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எனக்குன்னு சொல்லணுமா, டீமுக்குன்னு சொல்லணுமா? இல்ல, நீங்கனாலே டீம் தானே. நான் உங்களை தனியால பார்க்க முடியாது. யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 44 people தானே நான் பார்க்க முடியும். யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் 44 people. அப்ப உங்களுது நான் பேசினா டீமை சேர்த்தி தான் நான் உங்களை பேச முடியும். தலைவர்னு சொன்னேன். தொண்டன் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் தலைவர் தானே பொறுப்பு. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் தான் இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. யூ ஆர் லாகிங் இன் ஆல் த 3: டைம், ஃபோக்கஸ், எனர்ஜி. மூணுலயுமே. எப்படின்னு சொல்றோம் பாருங்க. எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். டைம் எந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னா. ஆமா. அப்ப கண்டினியூஸ் ப்ரோக்ரஸ் என்னன்னா 44 பேரும் நிகழ்காலத்துல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான எவாலுவேஷன் மெத்தட் எங்கிட்ட இருக்கணும். அது இல்ல. இது டைம். அடுத்தது எனர்ஜி, எபிலிட்டி டு பர்ஃபார்ம். 44 பேர்த்துக்கும் ஒரு ஆள் 1,10,000 மாசம் தயாரிக்கிற கெப்பாசிட்டி, எபிலிட்டி இருக்காங்கிறத நான் எங்கிட்ட வச்சிருக்கணும். அது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட இருக்கணும். அது இல்ல. அடுத்தது ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அவங்கள தொடர்ந்து மானிட்டர் பண்ணி தடைபடாத தீவிரத்தோட செயல்படக்கூட ஒரு எவால்விங் பேட்டர்ன் அல்லது ட்ராக்கிங் மெத்தட், ட்ராக்கிங் சிஸ்டம். இது மூணுமே நீங்க நடைமுறைப்படுத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஆர்கனைசேஷனை ரீஎன்ஜினியரிங் பண்ணணும். யூ ஹாவ் டு ரீஎன்ஜினியர் யுவர் ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் டைம். சில மேன் பவர் வந்துங்க விசுவாசமா இருப்பான், ஆனா அன்ப்ரொடக்டிவா இருப்பான். சில மேன் பவர் வந்து ப்ரொடக்டிவா இருப்பான், ஆனா அவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது, விசுவாசம் இருக்காது. நாம வேற வேலையில் நம்ம வழி இல்லை, அவங்ககிட்ட திறமை இருக்குது அவங்களுக்காக அவனை நம்ம வேலைக்கு வச்சிருப்போம். பட் இட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் த ஆர்கனைசேஷன். சொல்றதையெல்லாம் நல்லா கேட்பான், சொல்றதை மட்டும்தான் செய்வான், சுயமா யோசிக்க மாட்டான். அவனை வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? எய்தர் அவங்கள நம்மளுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி மாத்தணும், ட்ரெயின் பண்ணணும், கண்டினியூஸ் ட்ரெயின் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்னுடைய பிலீஃபும் எம்ப்ளாயிஸ்னுடைய பிலீஃபும் சிங்க் ஆகலைன்னா இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நாங்க நிறைய கார்பரேட்டை நம்ம மென்டரிங் பண்றோம். இந்த கேப்பை நாங்க சமீப காலத்துல எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பாக்குறோம். நாட் ஒன்லி எல்லா இண்டஸ்ட்ரி, நான் சொல்றேனே ஆர்கனைசேஷன் கூட சொல்ல முடியல, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பாக்குறோம். அதுல எஸ்பெஷலி ப்ளூ காலர் ஜாப்ல நிறைய பாக்குறோம்.
உங்களுக்கு ப்ளூ காலர்னா என்ன, ஒயிட் காலர்னா என்னன்னு தெரியும். ப்ளூ காலர்னா லேபர், ஒயிட் காலர்னா ஸ்டாஃப்ஸ். ப்ளூ காலர்ல நிறைய பார்க்குறோம். ஒயிட் காலர்ல Absentees நிறைய. பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுகளே இல்லை. ஒயிட் காலர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ப்ளூ காலர் ஒர்க் பண்றதுக்கு தான் இங்க ஆளுன்னு. ஒயிட் காலர் பண்றதுக்கே இங்க ஆளுங்க இல்ல. அப்போ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த மூணையும் நீங்க வீக்கா இருக்கிற ஏரியா ஒர்க் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க மைபி நீங்க 1-to-1 வரும்போது நான் அந்த செக் பாயிண்ட் கொடுத்துறேன். அதை வந்து நீங்க பர்சனலி நீங்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கம் அக்ராஸ். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சரஸ்வதி சிஸ்டர், இப்போ கொஸ்டின் கேளுங்க, உங்க கேள்வி. சரஸ்வதி சிஸ்டர். எஸ் சார். இப்போ நாங்கள் வந்து சாலரிடு தான். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல எனர்ஜி தான் இருக்க மாட்டேங்குது சார். நம்ம அதுதான் என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு அடுத்த லெவல் பொறுத்துக்கு எனக்கு ஈவினிங் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா? எஸ் சார். ஓகே, எங்க ஒர்க் பண்றீங்க சிஸ்டர்? சார் மாதா மெரிடைம் அகாடமி சார். இந்த ஷிப்பிங் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. ஷிப்ல ஒர்க் எப்படிங்க? பண்றாங்க. புரியலைங்க சிஸ்டர். புரியல. ஷிப்ல ஒர்க் பண்றாங்கல்ல சார். ஆமா. ஷிப்ல ஒர்க் பண்றாங்களா? அவங்க ப்ரொமோஷனுக்காக ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ப்ரொமோஷனுக்காக போவாங்க. ஓகே, ஸோ அப்படி ஒரு அந்த அகாடமில ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க. ஆமா சார். ஓகே, ஆமா இப்ப சார். நீங்க பேசுற எனர்ஜி வந்து பிசிக்கல் எனர்ஜியை பத்தி பேசுறீங்க சிஸ்டர். பட் நாம எஸ் இங்க சார். மீன் நீங்க பண்றது பிசிக்கல் எனர்ஜியை பத்தி பேசல. பிசிக்கல் எனர்ஜி ஆப்வியஸ்லி நீங்க உங்க ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும். நீங்க வந்து விட்டமின் பி அண்ட் விட்டமின் பி12 இது ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இது செக் பண்ணிக்கங்க. யூஸ்வலாவே உங்க எனர்ஜி டவுனா இருந்தா விட்டமின் டியும் விட்டமின் பி12 கம்மியா இருக்கும். தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு தலை சுத்துது, என்னால வந்து காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கலைன்னா எனக்கு அடுத்த ரொட்டீன் வரல அப்படின்னா இதுக்கெல்லாம் விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12 டிஃபிஷியன்சி தான் காரணம். அதை செக் பண்ணிக்க. ஓகே. பட் நாம இங்க பேசுறது ஹெல்த் சார்ந்த எனர்ஜி இல்ல. நான் அதை தான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். எனர்ஜின்னு நான் இங்க சொல்றது ஹெல்த் சார்ந்த எனர்ஜி இல்ல. எனர்ஜினா என்ன சொன்னேன்? எபிலிட்டி டு பர்ஃபார்ம்னு சொன்னேன். எபிலிட்டி டு பர்ஃபார்ம் நான் உதாரணம் என்ன சொன்னேன்? உங்க கூட இன்னொரு 4 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 1 மணி நேரத்துல 4 பேர்த்தோட டைமை நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு சொன்னேன். ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் த கெப்பாசிட்டி. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. இப்போ ஹெல்த் கெப்பாசிட்டி பத்தி நான் பேசல. ஹெல்த் கெப்பாசிட்டி இஸ் எசென்ஷியல். ஸோ நீங்க ஹெல்த் வந்து டெஃபிஷியன்சியை செக் பண்ணிக்கங்க சிஸ்டர். பட் நான் கேட்கறது வந்து உங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜியை கேட்கறேன். how much your time or how much your energy makes you to earn, அதுதான் நான் இங்க கேட்கிறேன். அதை நீங்க அப்ளை பண்றீங்களா? அதை நீங்க உங்களால அப்ளை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது. எஸ் சார். மற்ற சில வேலைகளும் பாக்குறேன். இந்த எனர்ஜி டவுனால என்னால அதை வந்து கம்ப்ளீட்டா முடிக்க முடியல. இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு. அதான் இப்ப நீங்க இந்த விட்டமின் டெஃபிஷியன்சியை பாத்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாங்கிறேன். ஓகே சார். இப்ப நீங்க சிஸ்டர் அந்த ஹெல்த் நார்மல் ஆயிடுச்சுன்னா இப்ப எனக்கு இந்த எனர்ஜி கம்மியா இருக்குதுங்கிற மென்டல் பிளாக் இருக்காது உங்களுக்கு. கரெக்ட் தானே? இப்ப நீங்க அந்த எனர்ஜி டயர்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மென்டலி ஒரு பிளாக் இருக்கு. இப்ப நீங்க வந்து எனர்ஜி கம்மியா இருக்கிறத விட இது இப்படி இருக்குதேங்கிற மைண்ட் தான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். கரெக்ட் சார். நான் யோசிச்சுட்டே வரேன் இது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சென்னையில இருக்கிறேன் சார். நீங்க வந்து சென்னைக்கு வரதா சொன்னாங்க 1-on-1 செக்ஷன் எடுக்கிறதுக்காக சார். நான் அதை கன்ஃபார்ம் தானா? நீங்க கன்ஃபார்ம் பண்ண சிஸ்டர். என்னுடைய என்கேஜ்மெண்ட் அதாவது 17th to 19th ப்ராபப்ளி நாங்க இருப்பாங்க. பார்க்கலாம் பாசிபிலிட்டி எப்படிங்கிறத நான் வந்து லெட் யூ நோ சிஸ்டர். உங்க கவிதா சிஸ்டர் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, நீங்க வந்து சரத் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸ்மால் பிரான்சைசி எடுத்திருக்கேன், சேல்ஸ் எக்ஸ்பெக்டட். நீங்க அதான் இதை ஒர்க் பண்ணுங்க சரத். இந்த உங்களோட நான் சொன்ன இந்த டைம் எனர்ஜி உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க. எந்த இடம் வீக்கா இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்த இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து
நம்ம இன்னொரு 2 டேஸுங்க நம்ம இந்த செஷனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஆக்சுவலா இன்னைக்கு முடிஞ்சிருக்கணும் இந்த மந்தோட செஷன். ஸோ ஒரு இடையில ஒரு 2 நாள் உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூனால மீட் பண்ண முடியலங்கிறதுனால இந்த டேவை ஒரு 2 நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த செஷனை. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறத நாங்கள் நம்புறோம். ஸோ பி ஹாப்பி, லிவ் ஹாப்பி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் நீங்க. இனி டவுட்ஸ் இன்னைக்கு வந்துருங்க. இன்னைக்கு வந்து கவிதா ஸ்ரீதரன் 6:15 இன்னைக்கு வந்து 6:15 பண்பு படை அப்படின்னு ஒரு அமைப்பு, ஞானோதயம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு. நம்ம வந்து ஒரு சோஷியல் கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதுல வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல கலந்துக்கங்க. அந்த நிகழ்வை பத்தி போஸ்டர்ஸ் மெசேஜஸும் குரூப்ல வரும். நேரம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல கலந்துக்கங்க. அண்ட் அதே மாதிரி என்னோட ரெக்வஸ்ட் வந்து அடுத்த 21 டேஸ் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்பார்க் அண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பிளான் பண்றோம். எல்லாருமே அடுத்த 21 டேஸ்ல மிஸ் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. யூ வில் ஹேவ் மச் மோர் கிளாரிட்டி டு டிராவல். சரிங்களா? எஸ் சூரியபதன். கவிதா சிஸ்டர் நம்பர், தமிழ்ச்செல்வி சிஸ்டர் சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. கவிதா சிஸ்டர் சாட் பாக்ஸ் போட்டுருங்க. வணக்கம் பூபதிங்க. சொல்லுங்க. நம்ம வெண்ணிலா சிஸ்டரோட நம்பர் ஷேர் பண்ணிருக்கிறீங்களா? அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு டைரெக்டா பே பண்ணால் பேமெண்ட் ஆக மாட்டேங்குது. யூபிஐ ஐடியில் மட்டும் ஆகுது. என்ன செக் பண்ணி பண்ணிக்கலாம்? நான் பாக்குறேங்க, 2-3 நாளா சொல்றாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஏற்கனவே போன மாதம் நான் பே பண்ணும்போது யூபிஐ ஐடி மூலியமாக தான் பே பண்ணேன். இன்னைக்கு நான் வைரேக்கியா பே பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. மறுபடியும் யூபிஐ ஐடி போய் காப்பி பண்ணி அதனால தான் பே பண்ண முடியுது. அதுதான் பாருங்க. கியூஆர் கோடு போட்டு போகலீங்களா? கியூஆர் கோடு பண்ணா போகலையா? இந்த கியூஆர் கோட் போடல, நம்பர் போட்டோம். நம்பர் போட்டால் வருது, ஆனால் பே பண்ண முடியல. இந்த அலௌடு இல்லைன்னு சொல்லுது. ஓகே, நாங்க அதை செக் பண்றேங்க. பட் நீங்க கியூஆர் கோடு யூஸ் பண்ணுங்க. கேன் யூஸ் யுவர் கியூஆர் கோட். கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். கியூஆர் கோட் யூஸ் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு ஒரு 2 பேங்க்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம் பேங்க்ல. பாக்குறேங்க என்னன்னு பாக்குறோம். பட் முடியாதவங்க நீங்க கியூஆர் கோட் யூஸ் பண்ணுங்க. ரைட். எஸ், வேற ஏதாவது இருக்குங்களா? எனிதிங் எல்ஸ்? வினோத் பேசுறேன் சார். மார்னிங் சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ சூர்யா ஒரு பிரதருக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இப்போ அந்த 1,25,000 அந்த ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம ஒர்க் அலாட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்றீங்களா சார்? அந்த 8 hours அவர் என்ன பண்ணணும்ன்ற நாலேஜ் என்ன பண்ணி ஒரு நபர்கிட்ட இருந்து 1,10,10,000 நீங்க கான்ட்ரிபியூஷன் வாங்க போறீங்கிற இன்டெலக்சுவாலிட்டி முதல்ல நமக்கு தானே வேணும். அப்போ வந்து வேலை செய்யலன்றது தப்பு இல்ல. நம்ம கிட்ட அந்த கிளாரிட்டி இல்லன்றத நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல, நீங்க அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கானே இன்னும் கண்டுபிடிக்கலங்கிற நான். நீங்க அவர் இருக்கிறவரை தான் வச்சிருக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு ப்ரொடக்ஷன் வர மாட்டேங்குது. நீங்க தவறான ஆளை சரியான இடத்துல வச்சுக்கிட்டு எப்படி வரும்? இஃப் யூ ஹேவ் த ராங் பர்சன் அட் த ரைட் பிளேஸ், யூ மே நாட் கெட் த ப்ரொடக்டிவிட்டி. இஃப் யூ ஹேவ் த ரைட் பர்சன் அட் த ராங் பிளேஸ், ஆல்சோ யூ கேனாட் கெட் த ப்ரொடக்டிவிட்டி. யூ ஷுட் ஆல்வேஸ் கெட் த ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ். நம்மளுக்கு கிளாரிட்டி ஃபுல்லா இருந்தாதான் நம்ம அதுல வந்து ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தானே கேட்டேன். உங்ககிட்ட இருக்கிற நபருக்கு 1,10,10,000 கான்ட்ரிபியூட் பண்ற அதாவது கெப்பாசிட்டி இருக்கா, எபிலிட்டி இருக்காங்கிறத நம்ம கையில வேணும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அத அவர் டெய்லி பண்றாரான்னு நீங்க கிராஸ் செக் பண்ணணும். இப்போ எல்லா இன்டர்நேஷனல் கம்பெனியும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ஒண்ணு பண்றாங்க. என்ன பண்றாங்க? இதை தானே பண்றான். குவார்டர்லி அசஸ்மெண்ட் இதை தானே பண்றான். நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணிருக்கிற, நீ ஆக்சுவலா என்ன பண்ணணும்? இப்போ நாம என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணா 1,10,10,000 இந்த ஸ்கில்லுனால ஏர்ன் பண்ண முடியுங்கிற டேட்டா நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை அவரு பண்றாரா நீங்க செக் பண்ணாலே போதுங்கிற நான். இப்போ ஐடிலாம் அவங்களை யூஎஸ்டின்னு தான் ஆளுன்னே சொல்ல மாட்டாங்க. இவங்க இவ்வளவு யூஎஸ்டியா இருந்தா அவங்க ஒரு இன்னும் நான் அதுல ஒர்க் பண்ணா பெர் எம்ப்ளாயினுடைய இன்கம் என்ன, பெர் எம்ப்ளாயினுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன, பெர் எம்ப்ளாயினுடைய ஓவர் ஹெட்ஸ் என்னன்னு என்னால சொல்ல முடியும். அததான் காஸ்ட் டு த கம்பெனிங்கிறான். புரியுதுங்களா?
No company is looking us as a human resource. All the companies are looking us as a resource. நீங்க ஒரு ரிசோர்ஸ், அவ்வளவுதான். இந்த அவ்வளவுதான். ரிசோர்ஸ் மூலியமா என்ன வருது? அதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம்ன்றதுதான் நம்ம டேலண்ட். இந்த ரிசோர்ஸஸை நீங்க எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்க? ஒன்னு இப்ப 25 இந்த ரிசோர்ஸஸ்னுடைய எஃபெக்டிவ்னஸ், நீங்க எஃபிஷியன்சின்னு என்ன சொல்றீங்க? கம்மியான இன்புட், மேக்ஸிமம் அவுட்புட். உங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுக்கணும், மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கணும். ஓடின்ற கான்செப்ட் கூட அப்படிதான் இருக்கு. சின்ன அமௌண்ட் கொடுத்து இன்னும் அதிகமான வேலையை வாங்குற டெக்னிக் தெரிஞ்சா கூட போதும். அப்படிதான் நடக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லோடைய எபிலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாம இருந்தா தட் இஸ் ஆல்சோ இக்னரன்ஸ்ங்கிறேன். புரியுது புரியுது சார். தேங்க்யூ சார். பூபதிங்க, எனக்கு இதில் ஒரு சந்தேகங்க. இப்போ நல்ல ஒரு பரீட்சைகளை எடுக்கும்போது பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டடங்கத்தில் தொழில், இந்த லேபர்ஸ் வச்சு பண்ணுறாங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா ஆளுகள் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஏற்ற அவங்க சப்போஸ் இப்போ ஒரு வீடு கற்றுக்கு ஒரு மேசன் நம்ம புக் கூப்பிட்றோம்னா அவங்க அந்த வாங்குற அமௌண்ட்டுக்கு உண்டான வேலையை செய்யறதில்ல. ஆனால் வேற ஆளையும் மாற்றினா ஆளும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு நாம் என்ன செய்யறதுங்க? இல்ல, இது வந்துங்க ஒரு மாதிரி நான் இதை டிப்ளமேட்டிக்காக தான் ஆன்சர் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா டைரக்டா சபையில சொல்ல முடியாது, நேரா 1 to 1 சொல்லலாம். சபையில சொல்லும்போது நான் கொஞ்சம் காலத்தின் மற்றவங்களுடைய இதையும் நான் கன்சிடர் பண்ணணும். இப்ப நம்மளும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்ற பிரச்சனை நல்லாவே தெரியுது, பார்த்தா தெரியுது. அவன் வேலை செஞ்சா நம்ம கேட்கறத செய்ய மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு செய்யறான், ஏதாவது ஒண்ணு சொன்னா வரமாட்டேங்கிறான். இப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியுதுன்னா, அது ஒரு ஸ்கேர்சிட்டி தாங்க. கண்டிப்பா அது ஒரு ஸ்கேர்சிட்டி உருவாகுது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுல எப்படி பெட்டரா வேலை வாங்குறது அப்படிதான் பார்க்க முடியும். அதாவது ஓபி அடிக்கிறது, கம்மியா ஓபி அடிக்கிற ஆள் யாருன்னு வேணா கண்டுபிடிக்கலாம். பதில் சொல்லணும்னா யாரு குறைவா ஓபி அடிக்கிறார் அதுதான் பிரச்சனைங்களே. அதுதான் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையா இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபா 1200 சம்பளம் வாங்குற ஒரு மேஸ்திரி ஒரு நாளைக்கு வந்தா 20 செங்கல் வச்சு கத்துறாள் இருக்கிறான், 100 செங்கல் வச்சு கத்துறாள் இருக்கிறான். இது என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல, இது ஒரு சமூக மாற்றம் தான் பிரதர். இது ஒரு ஆள் தனியா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிரதர். ஒரு செல்ஃபா அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் வராம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு சிலர் அதுல வேலை செய்யறோம். இப்போ ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லயே ஒரு சில பசங்க நல்லா வேலை செஞ்ச பசங்களையும் பாக்குறோம். மெஜாரிட்டி சரியா வேலை செய்யாத ஆட்களையும் நம்ம பாக்குறோம். இது ஒரு சமூக மாற்றமும் ஒரு சுய தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுங்குமுறை மாற்றம் தான் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ரைட், ஓகேங்க. அடுத்த வகுப்பு இருக்கு, வரம் தரும் மனம். அதை தவறாம பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம்.